முருங்கைக்கீரை வாங்கலான்னு போனாங்க. ஆனா முருங்கைக்கீரை கிடைக்கல. இது பாருங்க, சுக்கட்டி கீரைங்க. எங்க ஊர்ல இந்த கீரைக்கு வந்து 3 வகையான பேர் இருக்கு. சுக்கட்டி கீரை, மணத்தக்காளி கீரை, கரிஞ்சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவோம். இது வந்து சுக்கட்டி கீரைங்கிறது இந்த காய் இருக்கு பத்தியல, இதெல்லாம் காயெல்லாம் பறிச்சு வச்சு புளிக்குழம்பு வைக்கலாம். ஆனா இப்ப எல்லாம் காயெல்லாம் அவங்களே எடுத்துடுறாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு அருமையான மருந்துங்க சுக்கட்டி கீரை. இது வந்து என்னன்னா, வாய் புண்ணாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வயிறு புண்ணானாதாங்க வாய் புண்ணாகும். வயித்துக்குள்ள புண்ணு. அப்ப இத வந்து என்ன பண்ணலாம், பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம். அது 2 நாளைக்கு வச்சுக்கலாம். அந்த கீரை நல்லா அதிகமாவே இருக்கு. இந்த கீரை கட்டுங்க ரூ. 30ங்க எங்க ஊர்ல. பாருங்க, ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணலாம். ஒரு நாளைக்கு பருப்போட போட்டு தண்ணியா கடைஞ்சு தாளிச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயித்து புண்ணு ஆறிருச்சுன்னா, வாய் புண்ணெல்லாம் சரியாயிருங்க. அது போனதோட பாருங்க, அப்புறம் நான் போய் ஜாமான் வாங்க போனா அப்புறம் ஆரோக்கியா பாலு, தயிரு, கொஞ்சம் வாய் புண்ணு, வயிறு புண்ணுலாம் பாருங்க. அப்புறம் வந்து இங்க பாருங்க, குடமிளகாலாம் புதுசா இருந்தது அந்த கடையில. சின்ன கடை தான். குடமிளகா, மஞ்சள் குடமிளகா, சிவப்பு மிளகா, அப்புறம் பன்னீரு, நெய்யி, ஒரு சின்ன கடை. ஆனா எல்லா ஐட்டங்களும் இருக்குங்க அந்த கடையில. அங்கதாங்க இந்த சுக்கட்டி கீரை கிடைச்சதுங்க. எங்க ஊர்ல இந்த இந்த கீரைக்கு 3 வகையான பேருங்க. உங்க ஊர்ல என்ன பேரு? சொல்லுங்க.